மார்க்ஸ் வந்து என்ன சொல்றாரு, முதலாளித்துவத்தை ஆராய்ந்து அவர் சொன்ன பல விஷயங்கள்ல நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விடுறேன். முதலாளித்துவத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு ஏற்றம் இருக்கும், அலை ஏற்றம் இருக்கும், அலை இறக்கம் அப்படின்றது ஒன்று வந்தே சேரும். திருப்பி அந்த அலை இறக்கத்துல இருந்து திருப்பி மேலே இடும். அப்போ ஒவ்வொரு முறையும் அலை இறக்கம் அப்படின்றது நடைபெறுதுல, அதுல வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தொழிலாளர் கூட்டம் உற்பத்தியில இருந்து விரட்டடிக்கப்படுவாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா பசியில பட்டியல சாவணும். முதலாளிகளுடைய நிலைமையில மாற்றம் ஏற்படுமான்னு கேட்டா மாற்றம் ஏற்படாது. அப்ப திருப்பி அலை ஏற்றம் ஏற்படும் பொழுது மீண்டும் முதலாளிகள், இந்த அலை ஏற்றம் அலை இறக்கத்துல முதலாளிகளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, தொழிலாளர்கள் பெருமளவிற்கு ஒவ்வொரு இதுலையும் வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் முன்வைப்பார். அப்போ முதலாளித்துவம் வீழும் பொழுது முதலாளித்துவத்தை மீண்டும் கட்டி எழுப்புவது அப்படின்றது முதலாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய தேவையாக அமையும். சரியா? அப்போ முதலாளித்துவம் வீழ்ந்த அந்த சமயத்துல தான் மீண்டும் முதலாளித்துவத்தை கட்டமைக்க வேண்டிய அந்த சூழல்ல தான் ஹிட்லர்ன்ற ஒரு ஆளு வருவார். ஹிட்லரோட தேவை அந்த முதலாளித்துவத்துக்கு தேவைப்படுது. ஹிட்லர்ன்ற ஒரு பாசிஸ்டினுடைய தேவை அவர்களுக்கு தேவைப்படுது.